ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல பெல்லரேவோட ரோஸ்மெரி ஆயில் ஷாட்ஸ் பத்தின ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறோம். அண்ட் இதுக்கும் மத்ததுக்கும் ஃபர்ஸ்ட் என்ன டிஃபரன்ஸ்ன்னு சொல்லிடுறேன். அண்ட் இதில எந்த வகையான சல்ஃபேட், பாராபென், மினரல் ஆயில்னு எதுவுமே இல்ல. இதில ஃபுல்லி என்ன இன்கிரியன்ட் தேவையோ அது மட்டும் தான் இருக்கு. அண்ட் இதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரோஸ்மெரி மட்டும் 20% ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கோகனட் ஆட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே அவங்க கிளியரா வந்து குடுத்துருக்காங்க. இது உங்களோட ஹேர் குரோத்த வந்து பூஸ்ட் பண்ணி, ஹேர் ஃபால ரெடியூஸ் பண்ணும், பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணும். உங்கள் ஹேரை நல்லா டீப்பாக நரிஷ் பண்ணும் அண்ட் ஹேர் நல்லா ஸ்ட்ரெங்தன் பண்ணும். அண்ட் நம்ம நிறைய சீரம் அது இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். இப்போ அதுலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2%, 5% இதுக்கு மேலே போட்டிருக்க மாட்டாங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா 20% ரோஸ்மெரி ஆட் பண்ணியிருக்காங்க, ஆலிவ் 10% அண்ட் இந்த பவர் ஆயில் பிளென்ஸாக சேர்த்து ஒரு 24%. இதெல்லாம் தான் வந்து 100% இருக்குது. இந்த பாக்ஸ் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா இதில் 8 ஷார்ட்ஸ் இருக்கும். இதை நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணும்போது ஒரு வாரத்தில் 2 நாள் பண்ணுறீங்கன்னா ஹேர் வாஷ் பண்ணும்போது இந்த பாட்டில் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாட்டிலுங்கிறதே அதிகம், அந்த அளவுக்கு வந்து இருக்கும். அப்படியே அந்த யூக்கலிப்டஸ் அந்த ரோஸ்மெரியோட ஸ்மெல் மாதிரி அப்படியே ரொம்ப சூத்திங்காக இருக்கும். நான் இது யூஸ் பண்ணும்போது அவ்வளோ காமாக ஒரு ஃபீல் பண்ணேன். ஒரு வீக்கெண்ட் அப்போ நீங்கள் வந்து இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஒரு ஹேர் ஸ்பாவே பண்ண ஃபீல் இருக்கும். ஜஸ்ட் இதை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இதில் ஒரு அப்ளிகேட்டர் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அண்ட் அந்த பாட்டிலை நீங்கள் ஓப்பன் பண்ணி இந்த இதில் வந்து அட்டாச் பண்ணிக்கணும். இந்த பாட்டில் கூட அந்த அப்ளிகேட்டர் அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து நீங்கள் அப்ளிகேட்டர் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரெடி ஆகிடும். அண்ட் உங்கள் ஹேர் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் விட்டுட்டு இதை வந்து இன்றைக்கி நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க, நைட் தூங்கும்போது அப்ளை பண்ணிட்டீங்க, நாளைக்கு காலையில் நீங்கள் வந்து ரீவாஷ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் 1 hour to 2 hours நீங்கள் விட்டுட்டு கூட நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இது ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஒரு ஹேர் ஸ்பா பண்ண ஒரு ஃபீல் வரும். அந்தளவுக்கு அந்த ரோஸ்மெரியோட வாசனை எல்லாமே உங்களுக்கு சூதிங்காக வந்து வச்சுருக்கும். அண்ட் இதில் தேவையில்லாமல் எந்த இன்க்ரீடியண்ட்டுமே இல்லை. இதில் 48 கிராம் பேக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 799 அந்த ரேஞ்சுக்கு வந்து வருது. உங்களுக்கு இதில் 8 பாட்டில் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு பாட்டிலை வந்து 2 டைம் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நிறையா ஹேரே இருந்தாலுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம், கரெக்டாக தான் இருக்கும். பிகாஸ் எனக்கு வந்து அவ்வளோதான் வந்து காலியாச்சு. பிகாஸ் அதுவே நல்ல ஒரு வாசனையாக நல்ல ஒரு இனஃபாக வந்து இருக்கும். இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 4 வீக்ஸில் நல்ல வந்து பேபி ஹேர் க்ரோத்தை வந்து நீங்கள் பார்க்க முடியும். அண்ட் இதில் ஆர்டிஃபிஷியல் ஃப்ரேக்ரன்ஸ் இல்லை, ஆர்டிஃபிஷியல் கலர் இல்லை, சிலிக்கான் இல்லை, இந்த மாதிரி தேவையில்லாத எதுவுமே இல்லை. இவங்க 100% எது தேவையோ அது மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு அடிக்கடி இந்த ஹெட்டேக்லாம் வரும் அப்படின்னா கூட இது ரொம்பவே பெஸ்ட் ஆப்ஷன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்தியன் ப்ராடக்ட் தான். அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நான் டேக் பண்ணுறேன், அதில் பை பண்ணுங்கள். அண்ட் ரோஸ்மெரியை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு ஹேருக்கு வந்து நல்லது அண்ட் எந்த அளவுக்கு அது ட்ரெண்டிங்கில் இருக்குது. இப்போ நீங்கள் நார்மலாக ரோஸ்மெரி வாட்டர் வாங்கினாலுமே அதில் உங்களுக்கு 20% வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் இதில் 20% ஒரு எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு உங்கள் ஹேரில் வந்து ஒர்க் ஆகும், உங்கள் ஹேரை எந்த அளவுக்கு வந்து டென்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். நிறைய பேருக்கு நிறைய ரீசன்னால் வந்து ஹேர் ஃபால் வந்து ஆகும். அதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அரெஸ்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பேபி க்ரோத்துக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் ஒரு 3 வீக்ஸ் யூஸ் பண்ணும்போது எனக்கு ஹேரில் நல்ல ஒரு டெக்ஸ்சர் சேஞ்ச் எல்லாமே தெரிஞ்சுது. அண்ட் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஒரு 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 லக்ஸரி ஹேர் ஸ்பா பண்ண ஃபீல் வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணி குளிக்கும் போது கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் நீங்களும் இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணியிருந்தீங்களா அப்படின்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ரொம்பவே எனக்கு விக்ஸ் வாசனை, யூக்கலிப்டஸ் வாசனை கிடையாது, பிடிக்காது அப்படின்றதுக்கும் கொஞ்சம் வந்து அளவாக யூஸ் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப அது வந்து சூதிங்காக தான் இருந்துச்சு. அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப ஒரு எஃபெக்டிவான ஒரு ஆயில் ஷாட்ஸ் அப்படின்னு நான் சொல்லலாம். அண்ட் கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் ஆவது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்வைஸ் ட்ரை பண்ணலாம் பரவாயில்ல, ஒன்ஸ் ட்ரை பண்ணுங்கள். மந்த்லி 4 times இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். அண்ட் நல்ல உங்கள் ஹேருக்கு வந்து க்ரோத் வந்து கொடுக்கும். அண்ட் இந்த ப்ராடக்ட்டோட நெகட்டிவ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் கொஞ்சம் கூட, அதாவது அந்த ரோஸ்மெரியோட ஃப்ரேக்ரன்ஸ் தான், ஆர்டிஃபிஷியல் ஃப்ரேக்ரன்ஸ் கிடையாது. அது கொஞ்சம் கூட வந்து அது ஒரிஜினல் ஆயில் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூட ஜாஸ்தியாக இருக்கும். அவ்வளோதான். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.